எஸ்ஐபியா பிபிஎஃப்ஆ எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஓவர் 15 இயர்ஸில் அதிக வெல்த் பில்ட் பண்ண முடியும்? சில பேர் பிபிஎஃப் சேஃப் அண்ட் ரிலையபிள்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் பேக் ஸ்கீம் வித் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ். சில பேர் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் நல்லா ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம், ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி அது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு த்ரூ மார்க்கெட் க்ரோத் அண்ட் காம்பவுண்டிங். பட் ட்ரூலி லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு எது பெட்டர் ஆப்ஷன்? வாங்க இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி பிபிஎஃப்னா என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். எஸ்ஐபின்றது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேன்னு சொல்லலாம். நீங்கள் ஃபிக்ஸட் அமௌண்ட் ரெகுலர்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். அண்ட் ஓவர் டைம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்டிங் அண்ட் மார்க்கெட் அப்ரிஷியேஷன் மூலியமாக க்ரோ ஆகும். இதில் உங்களுக்கு மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட்டாக தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா. அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. லைக் நீங்கள் உங்கள் எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், எனி டைம் பாஸும் பண்ணலாம். இது ஹிஸ்டாரிக்கலி ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆன் ஆவரேஜ் 12% பர் இயர் கொடுத்துருக்கு ஓவர் த லாங் டேர்ம் பீரியட். லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த லெவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சவுண்ட்ஸ் கிரேட், ரைட்? இப்போ இதை நம்ம பிபிஎஃபோட கம்பேர் பண்ணுவோம். பிபிஎஃப்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது ஒரு கவர்மெண்ட் பேக் சேவிங் ஸ்கீம். இதில் உங்களுக்கு ஸ்டேபிள் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். இதில் 15 இயர்ஸ் ஃபிக்ஸட் டென்யூர் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் கவர்மெண்ட் செட் பண்ணதாக இருக்கும். அதாவது கரண்ட்லி 7.1% பர் ஆனம். 100% சேஃப், எந்தவித மார்க்கெட் ரிஸ்க் கிடையாது. அண்ட் அண்டர் செக்ஷன் 80C உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. ப்ளஸ் உங்களுடைய எல்லா ரிட்டர்ன்ஸுமே கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃபர் பண்ணுது. இன்னொரு ஆப்ஷன் ஹையர் க்ரோத் பொட்டன்ஷியல் ஆஃபர் பண்ணுது, பட் வித் மார்க்கெட் ரிஸ்க். ஸோ எது உங்கள் மணியை ஃபாஸ்டராக க்ரோ பண்ணும் ஆக்சுவலின்றதுக்கு மேத் பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் 1,50,000 rupees பர் இயர் நம்ம போத் பிபிஎஃப் அண்ட் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்போ எஸ்ஐபியோட இன்வெஸ்ட்மெண்ட் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 1,50,000 பர் இயர் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா 12,500 rupees பர் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 15 இயர்ஸ்க்கு 22,50,000 வருது. எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ரிட்டர்ன் 12%. ஃபைனல் கார்பஸ் 59,49,142 rupees. இதில் டோட்டல் கேபிட்டல் கெயின்ஸ் மட்டுமே 36,99,142 rupees வருது. இப்போ பிபிஎஃபோட இன்வெஸ்ட்மெண்ட் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நம்ம 1,50,000 பர் இயர் இன்வெஸ்ட் பண்ணுறோம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 15 இயர்ஸ்க்கு 22,50,000. பிபிஎஃபோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1%. ஃபைனல் கார்பஸ் 40,68,209 rupees. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஏர்ன் பண்ணது 18,18,209 rupees. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபிலையும் இருக்கட்டும் பிபிஎஃப்லையும் இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே சேம் 22,50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். கேபிட்டல் கெயின்ஸ் எஸ்ஐபியில் 36,99,142 rupees வருது. பிபிஎஃப்ல இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணது 18,18,209 rupees. அண்ட் ஃபைனல் கார்பஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் 59,49,142 rupees வருது. பிபிஎஃப்ல 40,68,209 rupees வருது. அண்ட் எஸ்ஐபியோட ரிஸ்க் லெவல் ஹை, ஏன்னா அது மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட். பிபிஎஃபோட ரிஸ்க் லெவல் லோ, ஏன்னா அது கவர்மெண்ட் பேக் ப்ராடக்ட். லிக்விடிட்டின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் ஹையாக இருக்கும், ஏன்னா எப்போ வேணால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் பிபிஎஃப்ல லோ, ஏன்னா லாக்இன் பீரியடே 15 இயர்ஸ் இருக்கு. அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் எல்டிசிஜி டேக்ஸ் அப்ளை ஆகும். அதாவது 1.25L அதுக்கு மேலே போனால் 12.5% வரைக்குமே டேக்ஸ் அப்ளை ஆகும். பிபிஎஃப்ல ஃபுல்லி டேக்ஸ் ஃப்ரீ டியூ டு இஇஇ. அண்ட் காம்பவுண்டிங் பவர் எஸ்ஐபியில் ஹை, ஏன்னா மார்க்கெட் க்ரோத்னால. பிபிஎஃப்ல மாடரேட்டாக இருக்கும் பிகாஸ் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னால. இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை மாடிஃபை பண்ணிக்கலாம், ஆனால் பிபிஎஃப்ல ஒரு ஃபிக்ஸட் ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இப்படி கம்பேர் பண்ணும்போது கிளியர்லி எஸ்ஐபி தான் பிபிஎஃப்பை விட மச் பிக்கர் கார்பஸ் நம்மளுக்கு பில் பண்ணி கொடுத்துருக்கு. பட் இதனால எஸ்ஐபி எல்லாருக்குமே பெட்டர் சாய்ஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது, நாட் நெசசரிலி. ஸோ வாங்க இதோட ரிஸ்க் வெர்சஸ் ரிவார்ட் பார்ப்போம். எஸ்ஐபியில் ஹையர் க்ரோத் இருக்கு, ஆனால் மார்க்கெட் ரிஸ்கோட. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வாலடைலாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் ஓவர் டைம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். ஹிஸ்டாரிக்கலி எஸ்ஐபியோட ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜ் 12% பர் இயர் இருந்தாலுமே இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அதனால தான் எந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஹையர் ரிஸ்க் அப்பிடைட் இருக்கோ அவங்களுக்கு எஸ்ஐபி ஐடியலாக இருக்கும். நீங்கள் லாங்கராக இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா
யூ ஹாவ் அ ஹையர் சான்ஸ் ஆஃப் கிரேட் ரிட்டர்ன்ஸ். இல்லை ப்ரோ டிப் என்னன்னா, நீங்கள் எஸ்ஐபி மூலியமாக ஏன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோன்னா, ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னால நீங்கள் பெனிஃபிட் ஆகுறீங்க. அதாவது மார்க்கெட் ஃபால் ஆகும்போது யூ கேன் பை மோர் யூனிட்ஸ், மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது நம்ம கம்மி யூனிட்ஸ் வாங்கலாம். அப்படி ஓவர் டைம் அந்த காஸ்ட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் அது ஆவரேஜ் அவுட் பண்ணிடுது. பட் உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸை விட நீங்கள் சேஃப்டியை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா பிபிஎஃப் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அது சேஃப் ஆனால் லோ ரிட்டர்ன்ஸோட. பிபிஎஃப்ல ரிட்டர்ன்ஸ் கேரண்டீட்னாலுமே லோவர் ரேட்டில் தான் கேரண்டீட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1% கவர்மெண்ட் செட் பண்ணியிருக்காங்க அண்ட் குவார்ட்டர்லி டைமில் ரிவைஸ் பண்ணுவாங்க. 15 இயர்ஸ்க்கு லாக்டவுன் பீரியட் இருக்குது. ஸோ லிக்விடிட்டி லோ. ஆனால் எஸ்ஐபியில் எல்டிசிஜி டேக்ஸ் இருக்கிற மாதிரி இதில் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஃபுல்லி டேக்ஸ் ஃப்ரீ தான் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸை விட சேஃப்டியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஐடியல் ஆப்ஷன். இப்போ நம்ம ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிஸ்க்கை கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ், அதாவது டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் லிக்விடிட்டியை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ஹையர் ரிட்டர்ன்ஸ் வந்தாலுமே அது டேக்ஸ்லேயே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதில் பெரிய பாயிண்ட் இல்லை. அண்ட் அதே நேரத்தில் நம்மக்கிட்ட மணி இருக்குது, ஆனால் அதை நம்மளால் நம்ம நினச்ச டைமில் ஆக்சஸ் பண்ண முடியலனாலுமே அது நமக்கு ட்ராபேக்காக ஃபீல் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நெக்ஸ்ட் நம்ம எஸ்ஐபி அண்ட் பிபிஎஃப்ல இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் லிக்விடிட்டி இன் டேர்ம்ஸில் இது எப்படி வந்து இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் உங்களுடைய 1 lakh per year வந்து கெயின்ஸில் டேக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது 1 lakh per year கெயின்ஸ் வந்துச்சுன்னா அட் 10%ல் அண்டர் எல்டிசிஜியில் டேக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா 100% டேக்ஸ் ஃப்ரீ. கான்ட்ரிபியூஷன்ஸாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட், மெச்சூரிட்டி அமௌண்ட் எல்லாமே டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ப்ட். அண்ட் லிக்விடிட்டி வைஸ் எஸ்ஐபி வின்ஸ். ஏன்னா நீங்கள் எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணலாம். ஆனால் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எக்ஸிட் லோட் இருக்கும். சப்போஸ் ரொம்ப இயர்லியாக ரெடீம் பண்ணிங்கன்னா, ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்து அது டிஃபர் ஆகும். ஆனால் பிபிஎஃப் அளவுக்கு அந்த அளவுக்கு டைம் பீரியட் இருக்காது. இதே பிபிஎஃப் ஆன் த அதர் உங்க மணியை 15 இயர்ஸ்க்கு லாக்டவுனாக வைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் 6 இயர்ஸ் திரும்பி வெயிட் பண்ணணும். நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகி. ஏன்னா ஒன்லி ஆஃப்டர் 6 இயர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் பண்ண முடியும். அதுலேயுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் எது நல்ல குட் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் சாய்ஸ் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து தான் சொல்ல முடியும். இப்போ நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸும் வேணும்னா ரிஸ்க்கும் ஹேண்டில் பண்ண முடியும்னா எஸ்ஐபி மைட் பி ஐடியல். இல்லை எனக்கு சேஃப்டி தான் முக்கியம், ஆனால் டேக்ஸ் ஃப்ரீ கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா பிபிஎஃப் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். பட் உங்களுக்கு ரெண்டுமே வேணும், க்ரோத்தும் வேணும், செக்யூரிட்டியும் வேணும்னா நீங்கள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். லைக் எஸ்ஐபியில் ஒரு போர்ஷனை வெல்த் கிரியேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க, பிபிஎஃப்ல ஒரு போர்ஷன் ரிஸ்க் ஃப்ரீ சேவிங்ஸ் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பேலன்ஸ்ட் அப்ரோச் உங்களுக்கு கிவ்ஸ் யூ பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். ஹை க்ரோத்தும் இருக்குது, ஸ்டெபிலிட்டியும் கிடைக்குது. ஸோ ஃபைனல் தாட்ஸ் என்ன? எஸ்ஐபியா பிபிஎஃப்ஆ? நீங்கள் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்குன்னு பார்க்குறீங்கன்னா எஸ்ஐபி கிளியர்லி வின்ஸ். ஏன்னா ஒரு 15 இயர் டைம் பீரியடில் இட் டெலிவர் த மச் ஹையர் கார்பஸ் கம்பேர்ட் டு பிபிஎஃப். ஆனால் டேக்ஸ் எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், ரிஸ்க் ஃப்ரீ சேவிங்ஸ், இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் ரிமைன்ஸ் அ ஸ்ட்ராங் சாய்ஸ். ஸோ ரியல் கொஸ்டின் என்னன்னா, எது உங்களுக்கு ரைட் ஆனது? உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ், ஃபினான்ஷியல் கோல்ஸ், டேக்ஸ் சிச்சுவேஷன் எல்லாமே இந்த டெசிஷன் எடுக்கிறதுல ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. உங்களுக்கு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலை வந்து அணுகலாம். ஏன்னா ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்றது எடுத்தோன்னே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு டெசிஷன் எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்டாக இருக்கும். அதனால தான் ஒரு ப்ரொஃபஷ்னல்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி ரியலிஸ்டிக் கோல்ஸை செட் பண்ணி ஒரு வெல் பேலன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. எஸ்ஐபி மூலியமாக உங்கள் ரிட்டர்ன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிபிஎஃப்ல டாக்ஸ் எஃபிஷியன்சியை வந்து என்ஷோர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரெண்டுத்துக்கும் மிடில் அந்த ரிஸ்க் அண்ட் செக்யூரிட்டிக்கான ரைட் பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரால் கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட்டஸ்ட் சாய்ஸ் எடுக்கிறதுல ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் என்ன? உங்களுக்கு ஹையர் க்ரோத் வித் ரிஸ்க்கை ப்ரிஃபர் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்டெடி ரிட்டர்ன் செக்யூரிட்டியோட ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வேணும்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் இன்னைக்கே எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.